வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி குடல் குழம்பு வைக்கிறதுன்னு தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. ஒரு குடல் எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகா ஒரு 2 எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு இன்ச்சளவு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 10-12 பல்லு பூண்டு எடுத்துருக்கோம். சோம்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். கிராம்பு ஒரு 2 பூ, ஏலக்காய் 1, 2 பட்டை, ஒரு 1/4 ஸ்பூன் கசகசா எடுத்துருக்கோங்க. ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். மிளகாய்த்தூள் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கோங்க. 2 சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கறிவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இதுதான் நம்மளுக்கு இப்போது செய்ய தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அலசி வச்சுருக்க குடலை போட்டுடலாம். கூட லைட்டாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூட லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 8 விசில் விடணுங்க. வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு வெங்காயத்தை வணக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வணக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். கூட இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். அளவுக்கு அரைப்பட்டோன்னே நம்ம மிளகாத்தூளையும் போட்டுடலாம். தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பட்டை, சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. கூட நம்ம பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்குங்க. நல்லா வணக்கி விடுங்க. இப்போ தக்காளியும் கூட போட்டுக்குங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ குடலை போட்டுக்கலாம். நல்லா ஒரு பெரட்டி விடுங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலாவை கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போது இது மாதிரி கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக குடல் வேக வச்ச தண்ணியும் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம ஒரு ஜாரில் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். கூட நம்ம ஏலக்காய், பட்டை, சோம்பு, கசகசா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கிராம்பு எல்லாத்தையும். இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொதி வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை எடுத்து ஊற்றிடலாம். இப்படி கொதி வந்தோடனே கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரொம்பவே டேஸ்டான குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.